என்னையாச்சு? யாரு? ஜீவா ஜாக் யூடியூப் சேனல் இருந்து ஜீவாவும் அவரோட ஃப்ரெண்டும் ரீசெண்டா ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு நடுவில் இருக்கிற நாக தேவதை அம்மன் கோயிலுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போயிருந்தாங்க. இந்த நாக தேவதை கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பம்சம் வாய்ந்ததா இருக்கு. இந்த கோயில்ல வந்து நாகதோஷம் இருக்கிறவங்க இந்த கோயில்ல வந்து வழிபடும் போது இந்த நாகதோஷம் நீங்கிறதுக்கான வழிகள் இருக்குன்ற மாதிரி இந்த ஊர் மக்களால் நம்பப்படுது. மிட் நைட் போல அந்த காட்டை ரீச் பண்றவங்க அங்க தெரிகிற ஒத்தையடி பாதை வழியா நடக்க ஆரம்பிக்க கொஞ்ச தூரத்திலேயே அந்த ரோடு ரெண்டா பிரியுது. இதனால ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு அந்த கோயிலை தேடி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு வழி புரியுது சிவா, தனியா போலான்றியா? சத்தெல்லாம் கேக்குது. தனியா நடந்து போற ஜீவாவோட ஃப்ரெண்ட் வழியில ஏதோ ஒரு அமானுஷ்யமான சவுண்ட் கேட்க அது என்ன சவுண்டுன்னு தேடி போனப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. மூச்சு வாங்குது. ஐயோ ஐயோ இது பரவலாம் பறக்குறா. சத்தெல்லாம் இருக்கு. ஜீவா ஜீவா காட்டுக்குள்ள ஒரு அமானுஷ்யமான உருவத்தை பார்த்து பயந்து போற ஜீவாவோட ஃப்ரெண்ட் பயந்து தலை தெறிக்க ஓடி வரும்போது கீழே விழுந்து அடிபடுறாரு. இதனால அவங்க எக்ஸ்ப்ளோரேஷனை பாதியிலேயே விட்டுட்டு கிளம்புறாங்க. ஆனா மறுநாள் அதே பிளேஸுக்கு திரும்பி வர்ற ஜீவா இந்த முறை நாக தேவதை கோயில சரியா கண்டுபிடிச்சு அங்க பூஜையும் பண்றாரு. ஒரு சின்ன பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து தெரியுது பூஜை பண்ணதுக்கு அப்புறம். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அம்மா, நீங்கள் இந்த மலை மேலே தான் இருக்கீங்களா? உங்களை பார்க்கலாம் தான் ரொம்ப தூரத்தில் வந்திருக்கேன். இங்கே பாருங்களேன். ஒன்றும் இல்லை சரியாயிடும். இந்த வீடியோஸ்ல ஜீவா கேப்சர் பண்ணியிருக்கிற அமானுஷ்யமான உருவங்கள் நாக தேவதை அம்மனா இல்ல வேற ஏதாச்சும் அமானுஷ்யமான விஷயமா? உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழ்நாட்டுல ஒரு குறிப்பிட்ட கிராமத்தை ஒட்டி இருக்கிற காட்டு பகுதிக்குள்ள நைட் நேரங்கள்ல மோகினி பிசாசு நடமாட்டதாவும் அத அந்த கிராமத்து மக்கள் பலரும் பார்த்ததாவும் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படி சொல்றீங்க? ஆமா, அங்க இருக்குது மோகினி ஆவியா காலி பண்ணிடும். அந்த பக்கம் முள்ளெல்லாம் தூக்கிட்டு வருவான். அந்த நேரம் வரும். அதனால மோகினி பிரசாத் வரமாட்டாங்க. கல்யாணம் பண்ணாத பெண்கள் இறந்ததால் தான் அப்படி ஆனது. இல்லன்னு கேட்டா ஆவறதுக்கு சான்ஸ் கிடையாது. அப்படிப்பட்ட பயங்கரமான பிளேஸுக்கு தான் திருச்சி 143 யூடியூப் சேனலை சேர்ந்த ரகுமானும் அவரோட டீமும் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போயிருந்தாங்க. மோகினியால நம்மளால கட்டுப்படுத்த முடியும், நம்மள வந்துட்டு வசியப்படுத்த முடியும்னு சொல்லப்படுறாங்க. அதெல்லாம் கேட்கும் போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. கைஸ், அது இல்லாம நானும் சத்தியங்களும் கேதர் பண்ண வரையும் இங்க ஊர் மக்கள் எல்லாருமே என்ன சொல்ல போறாங்கன்னா, இங்க வந்து ஒரு வயசு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து அமானுஷ்யமா சுத்திட்டு இருக்கதாவும், அதாவது மோகினியா அதை உருவம் எடுத்து சுத்திட்டு இருக்கதாவும் சொல்ல போறாங்க. அதுவும் இல்லாம வயசு பையனுங்க வந்தா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா, அதுவும் இல்லாம மயக்குமா ஆள. அது நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. மிட் நைட் 1 மணி போல அந்த காட்டை ரீச் பண்ற அவங்களோட டீம் அங்க தெரிகிற பாதை வழியா நடக்க ஆரம்பிக்க வழியில ஒரு சில அமானுஷ்யமான சவுண்ட்ஸும் அடுத்ததா ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவமும் தென்படுது. யாராச்சிருக்கீங்களா?
கொஞ்ச நேரத்துல அந்த கருப்பு அமானுஷ உருவம் மறைஞ்சு போகவே அவங்க தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தூரத்துல ஒரு மரத்துக்கு கீழே யாரோ வெள்ளையா படுத்திருக்கிற மாதிரி தெரியுது. தூரத்துல என்னடா அது? மரத்துக்கீழ உட்காந்துருக்கானே, நீ ஏதோ உட்காந்துருக்கானே. ஹலோ ஹலோ வேர்ல்டு த்ரில்லர் யூடியூப் சேனல் இருந்து கிரியும் அவரோட ஃப்ரெண்ட் விஸ்வாவும் ரீசெண்டா ஒரு மோஸ்ட் ஹாண்டட் ஃபாரஸ்ட்டுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போயிருந்தாங்க. கையில என்ன வச்சிருக்க? லேம்பா ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு தனியா வீடியோ எடுத்துட்டேன். இந்த வீடியோல அவங்க ஒரு லாந்தர் விளக்க மட்டும் காட்டுக்குள்ள எடுத்துட்டு போய் அதோட வெளிச்சத்துல அங்க நடக்கிற அமானுஷ்யமான விஷயங்களை வீடியோ கேப்சர் பண்ண பிளான் பண்ணிருந்தாங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? இந்த லேம்ப் என்ன பண்ண போறோம்னா லாங்ல வச்சுட்டு கேமராவை செட் பண்ணிட்டு நம்ம மைக் இருக்கிறதுனால ஒரு 30-40 அடி பேக்ல வந்துடுறோம். ஓகேவா? வந்துட்டோம்னா அந்த லேம்ப் வெளிச்சத்துல என்ன தெரியுதுன்றது கேமரால கேப்சர் ஆகும். நேரில் கேப்சர் ஆச்சுன்னா ரன்னு, கேமரால கேப்சர் ஆச்சுன்னா அதை வீட்டுல போய் பாத்துக்கலாம். கேப்சர் ஆகிறத எடுத்துட்டு போறோம், அவ்வளவுதான். ஓகேவா? ஒரு வழியா நாங்க லாஸ்ட் பிளேஸ்க்கு வந்துட்டோம். இன்னும் இருக்கு பிளேஸ், போனோம். லாஸ்ட் பிளேஸ்க்கு வந்ததே பெரிய விஷயம். சவுண்ட் கேக்குறியா? ஆனா யாரும் இருக்காங்க, யாரும் இருக்கா? என்னயா? என்னயாச்சு? யாரு யாரு யாரு? கேமரா எடுத்துக்கிறேன். பேக்கு கெட்டியாதாங்க. இது எனக்கு ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கியா? பாருங்க, இங்க விளக்கு தூக்கு. உருவம் தெரியுதியா? உனக்கு தெரியுதா? அந்த பாரு. வாயா, அது ஃபாலோ பண்ணுதியா? அது ஃபாலோ பண்ணுது போலயா?
காட்டுக்குள்ள லாந்தர் வெளிச்சத்துல அடுத்தடுத்து தெரிகிற அமானுஷ்யமான உருவத்தால ரொம்பவே பயந்து போறவங்க உடனே அங்கிருந்து கிளம்பி வந்திருந்தாங்க. லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க், அடுத்து நீங்க பார்க்க போற சஃபலா இருக்கிற பிக்சரோட பீசஸ்ல ஒரு பீஸ் மட்டும் மிஸ் ஆகுது. அது எந்த பீஸ்னு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.